அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹியூமன்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸ், டைமென்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ நான் ஏற்கனவே நீட் 2022க்காக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பேட்சோட ஃபஸ்ட் வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். ஸோ அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டு வச்சுருங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இன் தட் பேட்ச், நான் வந்து லிங்க் கீழே டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சோடனே ஐ வில் கிவ் தி டெஸ்ட். ஸோ 45 கொஸ்டின், ஒவ்வொரு சாப்டருக்கு 45 கொஸ்டின்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் தருவேன். நீங்கள் அதை சால்வ் பண்ணிங்கனாலே போதும், நீட்டில் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். யூனிட்ஸ், டைமென்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். மேக்ஸிமம் வந்து இந்த டைமென்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. யூனிட்ஸ்லேருந்து கம்மியாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும். ரேராக 2 கொஸ்டின்ஸ் வரும். அதுதான் இதோட வெயிட்டேஜ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 வந்து நெக்ஸ்ட் ஐ வில் அப்லோட். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், டைமென்ஷன் அனலைசிஸ், டைமென்ஷனல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த பார்ட் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் கேலிபர், இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். அந்த ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ காஜ் தான் இம்பார்ட்டன்ட். வெர்னியர் கேலிபர்லேருந்து இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் கூட வரல. ஸ்க்ரூ காஜ்லேருந்து தான் வந்திருக்குது கொஸ்டின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர். ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் 4 ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அண்ட் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேக்யூமில் கூட இட் இஸ் தேர். அதாவது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸும் வேக்யூம்லேயும் இருக்கும், எந்த மீடியத்தில் வேணாலும் இருக்கும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் த வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சர். அதுக்கப்புறம் ஒரு லார்ஜ் மாஸ், அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால மேக்ஸிமம் லார்ஜ் மாஸ் இருக்கிறது தான் அப்ளிகபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு G m1 m2 டிவைடட் பை r². ஸோ அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10⁻⁻11 வரும். ஸோ 10⁻⁻11 வர்றங்காட்டி இந்த ரெண்டு மாஸோட வேல்யூ அதிகமாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து அதிகமாகி ஸோ ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வில் பிகம் சிக்னிஃபிகண்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சர். இட் இஸ் யூனிவர்சல் ஃபோர்ஸ், எல்லா இடத்துலையுமே இருக்கும். பட் நீங்கள் ஒரு ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இதே ரெண்டு லார்ஜர் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே எடுத்திங்கன்னா அதில் அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இட் இஸ் அ லார்ஜ் ஸ்கேல் ஃபினாமினன், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து மாசஸ்னால் உருவாகிறது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சார்ஜஸ்னால் உருவாகிறது. ஸோ இட் மே பி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ், பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்கர் தென் கிராவிட்டி. எவ்வளவு டைம் அப்படின்னா 10⁻36 டைம்ஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இதை பிரிச்சிங்க அப்படின்னா எலக்ட்ரோ ப்ளஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ எலக்ட்ரோ அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் மீன் பண்ணுறாங்க. அதாவது ரெண்டு சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு சார்ஜஸ் வந்து மூவில் இருக்கிறப்ப, மோஷனில் இருக்கிறப்ப இட் வில் கிரியேட் எ ஃபோர்ஸ் கால்ட் as மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இல்லை அப்படின்னா ஒரு கரண்ட் இன்னும் காயில் கூட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வந்து அது 12th கிளாஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ போத் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணதான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸையும் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த ரெண்டுமே வந்து மியூச்சுவலி இன்க்ளூசிவ் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அந்த கரண்ட் ஒரு காயிலில் ஃப்ளோ ஆகிறது மூலயமா அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ரெண்டுமே மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெண்டு பிரான்ச்சஸையும் சேர்த்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12th கிளாஸில் படிப்பீங்க. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் போத் அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் தான். ஸோ எந்த மீடியத்தில் வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்கும். ஸோ நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான், நியூட்ரான். ஸோ புரோட்டான், நியூட்ரான் இந்த
பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி நியூக்ளியஸ்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கர் தென் இது இட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். அதாவது இந்த 4 ஃபோர்ஸ்லேயே இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். இது வந்து சார்ஜ் இண்டிபெண்ட். ஏன் அப்படின்னா நியூட்ரான்லேயும் இருக்குது. ஸோ நியூட்ரான்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி சார்ஜ் இண்டிபெண்ட். சார்ஜ் இருக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் ரேஞ்ச் நியூக்ளியஸ்குள்ளே தான் இருக்கும். ஆட்டம்குள்ளே கூட இருக்காது, நியூக்ளியஸ்குள்ளே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி நியூக்ளியைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டானும் பாசிட்டிவ் சார்ஜ் இது படி பார்த்திங்கன்னா 2 ரிப்பல்சிவ் ஆகி நியூக்ளியஸோட சைஸ் ஆகும். நியூக்ளியஸோட சைஸ் அதிகமாக அதோட பைண்டிங் எனர்ஜி வந்து கம்மியாகும். பைண்டிங் எனர்ஜி கம்மியாக அது வந்து அன்ஸ்டேபிளாக மாறும். ஸோ இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்குங்காட்டி இந்த 2ஐயும் பைண்ட் பண்ணி வச்சு நியூக்ளியஸோட சைஸை கம்மியாகவே வச்சுருக்கோம். ஸோ அதனால் பைண்டிங் எனர்ஜி அதிகம். இட் வில் பி மோர் ஸ்டேபிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா குவார்க்ஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த குவார்க்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இந்த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா எந்த நியூக்ளியஸ் வந்து பீட்டா டிகே அண்டர்கோ பண்ணுது. அதாவது நீங்கள் வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸில் பார்ப்பீங்க. ஸோ பீட்டா டிகே அண்டர்கோயிங் நியூக்ளியஸ்குள்ளே எல்லாம் இந்த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 4ஓட கம்பேரிசனும் பார்த்துங்க. இருக்கிறதுலே வீக்கஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அதோட ரேஞ்ச் இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூ ஜஸ்ட் ஸ்டடி. இதை வச்சு கம்பேரிசன் கேட்கலாம். ஸோ ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி வெரி ஷார்ட், இதுவும் ஷார்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நியூக்ளியஸை விட கம்மியாக இருக்கணும். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் நியூக்ளியஸ் அளவுக்கு இருந்தாலே அந்த ரீஜியனில் வந்து இட் வில் ஆக்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் லாஸ் cannot be proved. தியரிட்டிக்கலாக இருக்கக்கூடியது தான் லாஸ். இதே வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க, எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ப்ரூவ்ட் அப்படிங்கிற ரீஜியனுக்கு போயிடும். லாஸ் அப்படிங்கிறதே ஒன்லி தியரிட்டிக்கல், ஹைப்போதட்டிக்கலாக நம்ம வச்சுருக்கிறோம், அது இன்னும் ப்ரூஃப் பண்ணப்படலைன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் இன் ஃபிசிக்கல், ஸோ ஃபிசிக்ஸில் வந்து ஏதாச்சும் டெவலப்மெண்ட் வந்தது அப்படின்னா அந்த லாவோட அந்த ரேஞ்ச் ஆஃப் வேலிடிட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லா வந்து பர்டிகுலர் கண்டிஷன்ஸுக்கு மட்டும்தான் வேல்யூபிள், அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படின்னா இது ஒரு நியூ இன்வென்ஷன் வந்தது அப்படின்னா அந்த இன்வென்ஷனுக்கும் அந்த லா பொருந்துற மாதிரி இருந்தால் அந்த லாவோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் செய்யலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தி எக்ஸிஸ்டன்ஸ் சிம்பிள் ஃபார்ம், ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் இந்த ஃபிசிக்கல் லாஸ் இருக்காது, அதை சொல்லிக்கிறாங்க. அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் லாஸ். இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இந்த நாளை வச்சு கன்ஃபார்ம் தேர் வில் பி அட்லீஸ்ட் 2 questions இன் நீட். கண்டிப்பாக வரும் இந்த எனர்ஜி, சார்ஜ், லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சாப்டர்ஸில் படிப்பீங்க. ஸோ இப்போ வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா ஒர்க் பவர் எனர்ஜி சாப்டர் படிப்பீங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிப்பீங்க. லீனியர் மொமெண்டம் அப்படிங்கும்போது லாஸ் ஆஃப் மோஷனில் படிப்பீங்க. ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கும்போது ரொட்டேஷனல் மோஷனில் படிப்பீங்க. ஸோ இந்த 4 லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்ட்டுமே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எங்கெங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கன்ஃபார்ம் யூ கேன் அட்டெம்ப்ட் 2 questions கண்டிப்பாக வரும் நீட்டில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுது அப்படின்னா எனர்ஜி cannot be created nor be destroyed. அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்ட். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் என்ன சொல்லுது அப்படின்னா இன் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் டோட்டல் சார்ஜ் இஸ் கன்சர்வ்ட். சார்ஜ் இன் த யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், cannot be created nor be destroyed. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் தான். இதே வந்து பார்த்திங்கன்னா லீனியர் மொமெண்டம் எந்த கண்டிஷன் அப்படின்னா இன் ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். இன்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும் ஒரு ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ் ஆஃப் மோஷனில் படிப்பீங்க, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு dp/dt. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டத்துக்கு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இந்த ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு அதிலே கொடுத்துருப்பாங்க டைரக்ட் டெஃபினிஷன். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு படிப்பீங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தது அப்படின்னா லீனியர் மொமெண்டம் வில் சேஞ்ச். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் லீனியர் மொமெண்டம் வில் பி கன்சர்வ்ட். அதே மாதிரி தான் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லீனியர், ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் மோஷனும் ரொட்டேஷனல் மோஷனும் கம்பேர் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் லீனியர் மோஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஆங்குலர், ஸோ ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னா டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே லீனியர் மொமெண்டம்னு சொல்லுவாங்க, அங்கே ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் டார்க் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ சிஸ்டம் இஸ் கன்சர்வ்ட். இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு
dl/dt. ஸோ இந்த ரெண்டுமே வெக்டார் குவான்டிட்டிஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் அ கம்பேரிசன் ப்ராசஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸோ 1 மீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டிக் இருக்குது, ஒரு ஸ்டிக் நிறைய ஒரு பெரிய லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக் இருக்குது. அந்த ஸ்டிக்கோட லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு மெஷர். இந்த மீட்டரில் நான் மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த மீட்டர் ஸ்கேலை வச்சு நான் ஐ வில் ஜஸ்ட் மெஷர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5 மீட்டர் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த 1 மீட்டர் ஸ்கேலை விட 5 மடங்கு இருக்குது, அதை விட 5 மடங்கு இருக்குது. ஸோ 5 மீட்டர்ஸ் அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் மெஷர்மெண்ட். ஸோ இதே வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, 1 மீட்டர், 1 சென்டிமீட்டர், இந்த மாதிரி சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், கேஜி, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஒவ்வொன்றும் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சாய்ஸ் ஆஃப் எ யூனிட், எனக்கு மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெஷர் பண்ண முடியுமா இல்லை சென்டிமீட்டரில் மெஷர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இட் வில் பி டிபெண்டிங் அப்பான் த டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து சைஸை வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு ரோடோட வித்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இப்போ அதை வச்சு நான் மீட்டர் ஸ்கேலை வச்சு ஐ கேன் மெஷர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பென்சிலோட லென்த்தை நான் மெஷர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ கேனாட் யூஸ் த மீட்டர் ஸ்கேல். ஒரு சென்டிமீட்டர் ஸ்கேல், அந்த 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் இல்லைனா 15 சென்டிமீட்டர் ஸ்கேல், அதை வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட சைஸை வச்சு நம்ம எந்த யூனிட், மீட்டரா, சென்டிமீட்டரா, இல்லை கிலோமீட்டரா, கேஜியா, கிராமா, அந்த மாதிரி நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அக்யூரேட்லி டிஃபைன்டு. ஸோ இப்போது இந்தியாவில் 1 மீட்டர் அப்படின்னு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி இங்கிலாண்ட்லேயும் அது அந்த ஆப்ஜெக்ட் வந்து 1 மீட்டர் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கும் தெரியணும். 1 மீட்டர் அப்படிங்கிறது இப்போ 100 சென்டிமீட்டரா, அதே மாதிரி 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு வேல்யூவாக இருக்கணும். அது அக்யூரேட்லி டிஃபைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி ரீப்ரொடியூசபிள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மீட்டர் ஸ்கேல் ஒன்று வச்சுக்கிறேன் ஃபார் ரெஃபரன்ஸ். இப்போ அது வந்து நான் உடஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நான் என்னால் மெஷர் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி ஒரு 100 மீட்டர்ஸ் 100 சென்டிமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேலை உருவாக்கி அதை நான் 1 மீட்டர் அப்படின்னு ஈஸியாக உருவாக்கிக்க முடியும். ஸோ அதுதான் ஈஸிலி ரீப்ரொடியூசபிள். அடுத்தது வந்துன்னா நாட் சேஞ்ச் வித் டைம். வித் டைம் இட் டஸ் நாட் சேஞ்ச். ஸோ சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழித்து அது மாறக்கூடாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து யூனிட்டாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸை பொறுத்து அந்த 1 மீட்டர் அப்படிங்கிறது மாறவே மாறாது எப்பயுமே. ஸோ டெம்பரேச்சர், ப்ரெஷர், மாய்ஸ்சர், எந்த கண்டிஷன்ஸ்லையும் 1 மீட்டர் அப்படிங்கிறது 1 மீட்டர் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் யூனிவர்சலி அக்செப்டபிள், எல்லா இடத்துலையும் அக்செப்டபுளாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து சாய்ஸ் ஆஃப் த யூனிட்ஸ். ஸோ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், ஸோ நிறைய சிஸ்டம் ஆஃப் த யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மேஜர்லி 3 சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சலி அக்செப்டபிள் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பவுண்ட் சிஸ்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இங்கிலாண்டில் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபுட் அப்படிங்கிறது லென்த்துக்கும், பவுண்ட் அப்படிங்கிறது வெயிட்டுக்கும், செகண்ட் அப்படிங்கிறது டைமுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைமுக்கு எல்லாருமே செகண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிஜிஎஸ் சிஸ்டமில் சென்டிமீட்டர் வந்து லென்த்துக்கும், கிராமுக்கு வந்து வெயிட்டுக்கும், செகண்ட் வந்து டைமுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து எம்கேஎஸில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர், கிலோகிராம், செகண்ட் வந்து டைமுக்கு, கிலோகிராம் வந்து வெயிட்டுக்கு, அண்ட் மீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லென்த்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், இப்போ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எம்கேஎஸ் சிஸ்டமாக தான் இருக்கும். பட் யூனிவர்சலி அக்செப்டபிள் வந்து எம்கேஎஸ் கிடையாது. எம்கேஎஸ் மாதிரி எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட இயர் வந்து பார்த்திங்கன்னா 1971. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டு அவாய்ட் காம்ப்ளெக்சிட்டி, ஸோ எஸ்ஐ யூனிட்ஸ், இந்த யூனிட்ஸ் எல்லாம் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரைவ்டு, அதுக்கப்புறம் பேஸ் ஆர் ஃபண்டமெண்டல். ஸோ இந்த மாதிரி 2ஆக பிரிச்சிருப்பாங்க. பேஸ் ஆர் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 7 இருக்கும். ஸோ பேஸ் ஆர் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மாச கிலோகிராம், ஸோ நான் மாதம் வந்து கிலோகிராமை வச்சு மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா கிராமை வச்சு மென்ஷன் பண்ணலாம், எதை வச்சு வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். பட் இந்த ஏதாச்சும் ஒரு குவான்டிட்டியை வச்சு அதை மெஷர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி, அதாவது இப்போ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி மாஸ் அப்படிங்கிறது இருக்குதுன்னா நான் அதை வச்சு கிலோகிராம் இல்லைன்னா கிராம் அந்த மாதிரி தான் மெஷர் பண்ண முடியுமே தவிர மீதி இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வச்சு மெஷர் பண்ண முடியாது. அந்த மாதிரி மெஷர் பண்ண முடியாமல் இருக்கிறது தான் பேஸ் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இதே வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி எடுத்துக்கிறீங்க. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ், லென்த் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டைம் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 ஆர் மோர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வச்சு டிரைவ் பண்ணி கொண்டு வந்தது தான் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வெறும் 7 தான். டிரைவ்டு குவான்டிட்டிஸ் ரொம்பவே அதிகம். அதை நீங்கள் இந்த சாப்டர்லேயே பார்ப்பீங்க. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் மாஸ், லென்த், டைம், டெம்பரேச்சர்,
எலக்ட்ரிக் கரண்ட், luminous intensity, amount of substance. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இந்த 3 தான். ஸோ அதுக்கப்புறம் மிஞ்சி போனால் இந்த 2 யூஸ் பண்ணுவோம். இந்த 2 எப்பயுமே யூஸே பண்ண மாட்டோம் மேக்ஸிமம். ஸோ டெம்பரேச்சருக்கு வந்து கே ஒவ்வொரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மாஸை வந்து கேபிட்டல் எம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, லென்த்தை கேபிட்டல் எல், டைமை கேபிட்டல் டி, டெம்பரேச்சரை வந்து கே ஆர் டீட்டா, கரண்ட்டை வந்து ஏ கேபிட்டல் ஏ, லுமினஸ் இன்டென்சிட்டியை சிடி, ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், மோல் எம்ஓஎல், ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த லாஸ்ட் ரெண்டும். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ சப்ளிமெண்ட்ரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ அதை வந்து பேஸ் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லையும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியாது, டிரைவ்டு குவான்டிட்டிஸ்லேயும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை தான் சப்ளிமெண்ட்ரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னு பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வெறும் ரெண்டு தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளேன் ஆங்கிள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஆங்கிள். ஸோ பிளேன் ஆங்கிளோட சப்ளிமெண்ட்ரி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ரேடியன், சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஏடி அப்படின்னு போடுவீங்க. சாலிட் ஆங்கிள் வந்து, ஸோ பிளேன் ஆங்கிள் அப்படிங்கிறது 2 டைமென்ஷனில் யூஸ் பண்ணுவீங்க, சாலிட் ஆங்கிள் அப்படிங்கிறது 3 டைமென்ஷனில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு சர்க்கிள், ஒரு டிஸ்கை எடுத்துங்களேன், ஒரு டிஸ்கை எடுத்துகிட்டு இஃப் யூ மெஷர் அன் ஆங்கிள் டீட்டா, இது வந்து பிளேன் ஆங்கிள். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியரை எடுத்துக்கிட்டு ஒரு டீட்டா, ஒரு கோன் மாதிரி உங்களுக்கு ஷேப் கோன் மாதிரி கிடைக்கும். ஸோ எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும்போது அந்த கோனில் 1 மினிட், ஸோ அந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் கிடைக்கும்போது அந்த இடத்துல கூடிய டீட்டா வந்து இட் இஸ் ஸ்டெரேடியன் ஆர் சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 டைமென்ஷன் அப்படின்னா பிளேன் ஆங்கிள், 3 டைமென்ஷன் அப்படின்னா சாலிட் ஆங்கிள் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே எஸ்ஐ யூனிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம், டிரைவ்டு யூனிட்ஸ் அது நிறைய இருக்குது. ஸோ இப்போ ப்ராக்டிக்கல் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் மேபி பேஸாகவும் இருக்கலாம், அதாவது ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வச்சும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா டிரைவ்டாகவும் இருக்கலாம். இது ஏன் ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ டெரஸ்ட்ரியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிலோமீட்டர், மீட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் சன்னுக்கும் எர்த்துக்கும், இல்லை சன்னுக்கும் மூணுக்கும், இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டாருக்கும் சன்னுக்கும் இந்த மாதிரியான டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் கிலோமீட்டரில் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா 10 பவரில் அதிகமான வேல்யூஸ் போடணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எழுதுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் லைட் இயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு வருஷத்தில் லைட் ட்ராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 1 லைட் இயர். ஸோ லைட் இயரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் யூனிட், பட் இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் வரும். ஸோ இதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹார்ஸ் பவர், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளோட பவரை தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதாவது 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 720 வாட்ஸ் சம்திங் வரும். ஸோ அந்த மாதிரி ஸோ பவர் அப்படின்னாலே இட் இஸ் பவர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒர்க் டன் பை டைம். ஸோ ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி தான். ஸோ ஹார்ஸ் பவர் இஸ் அ ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் பவர். இதே லைட் இயர் வந்து ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். லைட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் வரும், இதே வந்து ஹார்ஸ் பவர் வந்து டிரைவ்டு குவான்டிட்டியில் வரும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் மேபி ஃபண்டமெண்டல், மேபி டிரைவ்டு. ஸோ இம்ப்ராப்பர் யூனிட்ஸ் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட். ஸோ இப்போ நீங்கள் வெயிட் அப்படின்னாலே என்ன சொல்லுவீங்க, கேஜி, கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் வெயிட் இஸ் ஆக்சுவலி எ ஃபோர்ஸ். வெயிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஜி அப்படின்னு நீங்கள் ஃப்ளூயிட்ஸில் படிப்பீங்க. ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஜி. எம்ஜி அப்படின்னா என்ன, எம்ஏக்கு அப்படியே ஸோ ரிசம்பிளாக இருக்குது. ஸோ இட் இஸ் எ ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸுக்கு நீங்கள் என்ன யூனிட் யூஸ் பண்ணணும், நியூட்டன் யூஸ் பண்ணணும். பட் நாம் வந்து வெயிட்டுக்கு நியூட்டன் அப்படிங்கிற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி டேர்மை யூஸ் பண்ணாமல் நம்ம கேஜி அப்படிங்கிறது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இதுக்கு பேர் தான் இம்ப்ராப்பர் யூனிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் யூனிட்ஸ். ஸோ இது நீங்கள் மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தப்பாக இருக்கும். ஸோ அந்த ஒன்று தப்பாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்சிஆர்டியில் பாருங்கள். ஸோ என்சிஆர்டியில் இருக்கக்கூடியதை மேஜர்லி கேட்பாங்க, பட் இதிலேருந்து அதிகமாக இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒன் மீட்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு லைட் வந்து ஒரு வேக்யூமில் 1/2997992,458 இவ்வளவு செகண்டில் ட்ராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மீட்டர். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராம், மாஸ் ஆஃப் த சிலிண்டர் ஹைட். அதாவது இந்த பிளாட்டினம் இரிடியம் அலாயை வச்சு ஒரு சிலிண்டர் மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த சிலிண்டரோட ஹைட்டும் டயாமீட்டரும் இட் இஸ் ஈக்குவல் 39 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி மேக் பண்ண ஒரு சிலிண்டரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1 kg அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து எங்கே வச்சுருக்கிறாங்க அப்படின்னா பாரிஸில் வச்சுக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸில் வச்சுக்கிறாங்க. 1 செகண்ட் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா cesium 133 ஆட்டம் அப்படிங்கிற ஒரு ஆட்டத்தில் 2 ஹைப்பர்ஃபைன் லெவல்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஒரு கான்செப்ட் படிப்பீங்க. அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா,
ஸோ கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, 2 ஆட்டம்ஸ் வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து டியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சப் ஆர்பிட்டல்ஸ் இருக்கும் பார்த்துக்கிட்டிங்களா. அந்த 5 சப் ஆர்பிட்டல்ஸ் வந்து இன்ட்ராக்டிங் அப்போ பிரியும். ஸோ இப்போ 5 சப் ஆர்பிட்டல்ஸ் வந்து இப்படி பிரிஞ்சிருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு இந்த இந்த ஒவ்வொரு லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ஃபைன் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு லெவலும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ஃபைன் லெவல்ஸ். அந்த ஹைப்பர்ஃபைன் லெவல்ஸில் 9192631770 டைம்ஸ் ரேடியேஷன்ஸ் வந்து டிரான்சிஷன் ஆகிட்டு வரும். ஸோ அந்த எடுத்துக்கூடிய டைம் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 செகண்ட். அதுக்கப்புறம் ஆம்பையர் அப்படின்னா ஒரு 2 லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ஸ் எடுத்துகிட்டு செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் வேக்யூம்லேயோ இல்லது ஏர்லேயோ எடுத்துகிட்டு இந்த ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸிபிட் பண்ணணும் அப்படின்னா 2 × 10⁻⁷ நியூட்டன் பர் மீட்டர் எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா 1 ஆம்பையர். ஸோ நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். 1 கேண்டலா. ஸோ இதோட டெஃபினிஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். நீங்கள் டேரெக்டாக வந்து என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய 2.1 டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே இருக்கும். ஸோ படிக்கிற கேட்டுங்க. த கேண்டலா இஸ் த luminous intensity. 1 candela is the luminous intensity in a given direction of a source that emits monochromatic radiation of frequency 540 into 10⁻12 hertz and that has a radiant intensity in that direction 1/683 watt per steradian. அதாவது என்ன அப்படின்னா 1 கேண்டலா அப்படிங்கிறது இப்போ ஒரு சோர்ஸ் இருக்குது. அந்த சோர்ஸ் வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கும் பொழுது ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சி, அந்த மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி வந்து 540 × 10⁻12 ஹெட்ஸாக இருக்கும் பொழுது அதோட ரேடியன்ட் இன்டென்சிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/683 வாட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய இன்டென்சிட்டி, luminous இன்டென்சிட்டி தான் ஒரு கேண்டலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பாடி வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 540 × 10⁻12 ஹெட்ஸாக இருக்கும் பொழுது அதே மாதிரி ரேடியன்ட் இன்டென்சிட்டி வந்து 1/683 வாட் பர் ஸ்டெரேடியனாக இருக்கும் பொழுது எக்ஸிபிட் பண்ணக்கூடிய இன்டென்சிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா 1 கேண்டலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக என்சிஆர்டி புக் எடுத்து வச்சு பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து 1 கெல்வின் அப்படின்னா இட் இஸ் தி 1/273.16 part of the thermodynamic temperature of the triple point of water. ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது இதுதான் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ 1/12 பார்ட் அப்படின்னா ஸோ 1/273.6 into 273.16 போட்டிங்கன்னா 1 கெல்வின். அதுதான் அதைத்தான் டேரெக்டாக இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 273.16 கெல்வின். அவ்வளோதான். இதை வந்து டிவைடட் பை 273.16 போட்டிங்கன்னா 1 கெல்வின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 1 மோல் அப்படின்னா ஸோ இப்போ கார்பன் 12 ஐசோடோப்பில் இருக்கக்கூடிய அதாவது 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்பில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா NA அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதாவது அவகேட்ரா நம்பர் 6.023 × 10⁻23 வரும். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் 1 மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 கிராம். இதே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அட்டாமிக் மாஸ் தான் மேக்ஸிமம் 1 மோலுக்கு ஈக்குவலாக வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் கேஸ்க்கு எடுத்துட்டிங்கன்னா 2 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 1 மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பவர்ஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பார்த்துக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 0க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, 10 to பவரில் சொல்லணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 to பவரில் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெசி அப்படின்னா 10 to power -1, சென்டி 10 to power -2, மில்லி 10 to power -3, மைக்ரோ 10 to power -6, நானோ 10 to power -9, பிகோ 10 to power -12, ஃபெம்டோ 10 to power -15, அட்டோ 10 to power -18. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆங்ஸ்ட்ராமையும் சேர்த்திங்க 10 to power -10 மீட்டர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ 1 மில்லிகிராம் அப்படின்னா ஈக்குவல் டு மில்லின்னு வந்துருச்சு. அப்போ 10 to power -3 கிராம். ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா 10 to power +1னா டெக்கா, ஹெக்டோ, கிலோ, மெகா, ஜிகா, டெரா, பெட்டா, எக்ஸா இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ, மெகா, ஜிகா அண்ட் மில்லி, சென்டி, டெசி,
மைக்ரோ, நேனோ, பிகோ, ஃபெம்டோ அண்ட் ஆங்ஸ்ட்ராம். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மைனஸில் வர வேல்யூஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம் ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ். ஸோ ப்ராக்டிக்கல் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போது சன் இருக்குது, சன், அதுக்கப்புறம் எர்த். ஸோ ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சன் டு சென்டர் ஆஃப் த எர்த், இந்த டிஸ்டன்ஸ் தான் ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அதோட வேல்யூ ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஈக்குவல் டு 1.496 இன்டூ 10⁻11 மீட்டர். இதே வந்து பார்த்தீங்கன்னா 1 light year distance traveled by the light in vacuum in 1 year. 1 light year is equals to 9.46 into 10⁻15 meter. 1 parsec அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, so 1 parsec is the distance at which an arc 1 angstrom unit long substance an angle of 1 second. ஸோ 1 parsec அப்படிங்கிறதும் ஒரு யூனிட் தான். ஸோ அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 1 ஸ்மால் யூனிட், இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் டிஸ்டன்சஸ், மேக்ஸிமம் வந்து ஸ்பேஸில் தான் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து ஸ்மால் டிஸ்டன்சஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஆட்டம் லெவலில் யூஸ் பண்ணக்கூடியது. இல்லை அப்படின்னா ஸோ மைன்யூட் லெவல், மைக்ரோஸ்கோபிக் லெவலில் யூஸ் பண்ணுறது. 1 micron equal to 10⁻6 மீட்டர். 1 angstrom equal to angstrom ஏ பவரில் மேலே நாட் போடுவோம். 10⁻10 மீட்டர். ஃபெர்மி, நானோ, 1. ஸோ ஸ்மால் ஏரியா 1 barn equal to 10⁻26 meter square. So heavy mass 1 ton equal to 1000 kg. 1 quintal equal to 100 kg. 1 slug equal to 14.57 kg. அதுக்கப்புறம் 1 சந்திரசேகர் லிமிட், இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். 1.4 times the mass of the sun. ஸோ அது பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் மாஸ் 1 AMU equal to 1.66 into 10⁻27 kg. இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் வரும். அதுக்கப்புறம் 1 pound. ஸோ அந்த 1 pound பார்த்துங்க 453.6 கிராம். அதுக்கப்புறம் 1 ஷேக், இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் டைம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻8 செகண்ட் தான் 1 ஷேக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் டைம் லூனார் மந்த். அதாவது லார்ஜ் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இட் இஸ் த டைம் டேக்கன் லூனார் மந்த்துக்கு, அதாவது மூன் வந்து எர்த்தை சுற்றிட்டு வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் லூனார் மந்த் அப்படின்னு சொல்லுவோம். 27.3 days. சோலார் டே அப்படிங்கிறது டைம் டேக்கன் பை த எர்த் டு கம்ப்ளீட் 1 rotation about its axis. ஸோ அது வந்து 24 hours நினைக்கிறேன். எஸ், 24 hours. இதே வந்து பார்த்தீங்கன்னா செட்ரியல் டே, இட் இஸ் த டைம் டேக்கன் பை த எர்த் டு கம்ப்ளீட் 1 rotation ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் ஸ்டார். ஸோ இட்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது, ஸோ நம்ம எர்த்துக்கே ஒரு இமேஜினரி ஆக்சிஸ் வச்சுருப்போம், அதை வச்சு சுற்றுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது. மேக்ஸிமம் சோலார் டே வந்து பார்த்திங்கன்னா 24 hours வரும். இது வந்து செட்ரியல் டே வந்து அந்த ஸ்டாரோட டிஸ்டன்ஸை பொறுத்து மாறிக்கும். அடுத்தது வந்து ஃபார் மெஷரிங் ப்ரெஷர் 1 bar is equals to 10⁵ Newton per meter square. இதே வந்து பார்த்தீங்கன்னா 760 mmHg. ஸோ இது இம்பார்ட்டண்ட், அது பார்த்துங்க. 1 tar is equals to 1 mmHg. ஸோ இப்போ 1 bar is equals to 760 tar. அதுக்கப்புறம் 1 poise equal to 10 poise. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர்லி இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் நான் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எரர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நான் கவர் பண்ணுவேன். ஸோ 1 parsec அப்படிங்கிறத ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கை கொடுத்துட்றேன், குரூப்போட லிங்க். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் ஹீமன்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.